நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை மக. இதனுடைய 922வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீசக்கரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் பேசாத சப்ஜெக்ட் ஸ்ரீசக்கரத்தில். திஸ் நியூ டாபிக். ஹவு இட் கேம் டு மை மைண்டுன்னா, இப்போ தான் காலையில் தான் இந்த காலத்து கொரியர் ஃப்ரம் ராஜராஜேஸ்வரி பீடம் நங்கநல்லூர் சர்வமங்களா அவளுக்கு ஆர்டர் பண்ணியிருந்த புக்கு இன்னைக்கு மார்னிங் தான் ரிசீவ் பண்ணேன். சாட்டர்டே மார்னிங் ஒலி ரிசீவ் இட். ஜெம்ஸ் ஃப்ரம் தந்திர ராஜதந்திரம். தந்திர ராஜதந்திரம்னு ஒரு புக்கு போட்டிருக்கேன். இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. அதில் உள்ள இது பொக்கிஷம் வச்சுலாம். ஸ்ரீவித்யா யார் ஃபாலோ பண்ணுறாலோ பெட்டர் யூ அட்டைன் திஸ் புக்கு. அதாவது குலார்னு தந்திரம் ஒன்று இருக்குது. அடுத்து நவாவரண பூஜையை பற்றி போட்டிருக்க, பரசுராம கல்பசூத்திரம் போட்டிருக்க, ப்ளஸ் இந்த புக்கு போட்டிருக்க. திஸ் ஐ கேம் ரீசெண்ட்லி. உடனடியாக பேசி வர வச்சுட்டாங்க. இதில் பேஜை திருப்பின உடனே ஃபர்ஸ்ட் திங் விச் கம்ஸ் மை மைண்டு, இது ஆக்சுவலி சாப்டர் நம்பர் 5. இது ஆக்சுவலாக நித்திய ஆராதனான்னு வருது. சாப்டர் நம்பர் 5ல் நித்திய ஆராதனா. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் 9 சக்கரங்கள் ஆவன திரைலோக்கிய மோகன சக்கரம், சர்வசா பரிபூர சக்கரம், சர்வ சம்சோபன சக்கரம், சர்வ சௌபாகியதாய சக்கரம், சர்வார்த்த சாதக சக்கரம், சர்வ ரட்சாகர சக்கரம், சர்வ ரோககர சக்கரம், சர்வ சித்திப்பிரதா சக்கரம், சர்வானந்தமய சக்கரம். அது அப்படி சொல்லிக்கும்போது இவை சிருஷ்டி சிதி சம்ஹாரம் என்று மூவைப்படும். இப்போ அது என்னென்ன பார்த்துடலாம். இப்போ என்னுடைய கிட்ட இந்த ஸ்ரீசக்கர் போடுது. திரைலோக்கிய மோகனம்னா இதில் 3 கோடு இருக்குது. இந்த சதுரமான கோடு இருக்குது, வாசல் இருக்கு இல்லையா, அதில் 4 வாசல் 3 கோடுகள் இருக்குது. இதில் சரியாக காமிக்கலை இந்த படத்தில், ஆனால் 3 கோடு. அடுத்து இது 3 வளையாக இருக்குது. திரபண்யம் பேர். இது கணக்கில் வராது, திரபண்ய கணக்கில் வராது. 16 தாமரை, 8 தாமரை. இந்த இது வரும்போது இந்த ஸ்கொயராக இருக்கிறது ஒரு ஆவரணம். அடுத்து 2வது 16 தாமரை 2வது ஆவரணம். இது 3வது ஆவரணம். அடுத்து வெளி 14 முக்கோணங்கள். ஸோ அது 4வது ஆவரணம். வெளி 10 முக்கோணம் 5வது ஆவரணம். உள் 10 முக்கோணம் 6வது ஆவரணம். ஸோ அடுத்து 8 கோணம் 7வது ஆவரணம். 8வது ஆவரணம் சென்ட்ர முக்கோணம். 9வது சர்வானந்தமய சக்கரம் என்ற பிந்துஸ்தானம். ஸோ இதுதான் இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய இந்த கோட்பாடுகள் இதுதான். ஸோ இந்த இதில் ஒவ்வொரு சக்கரமாக பார்க்க போகிறோம். இதை எப்படி டிவைட் பண்ணியிருக்கா, 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. இது நான் பேசலை இது வரைக்கும். டுடே ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் டு யூ. இப்போ முதல் 3 சக்கரங்கள் சிருஷ்டி சக்கரங்கள் வேறு. இவற்றில் திரைலோக்கிய மோகன சக்கரம் சிருஷ்டி வகைப்படும். சர்வசா பரிபூர சக்கரம் 2வது சக்கரம் சிருஷ்டி ஸ்திதி வகைப்படும். சர்வ சம்சோபன சக்கரம் இது 3வது சக்கரம் சிருஷ்டி சம்ஹாரம் எனப்படும். இம்மூன்று சேர்ந்த குழு அக்னி எனப்படும். முதல் இந்த 3 இது சேர்ந்து அக்னி. அடுத்து நடு 3 சக்கரங்கள் ஸ்திதி சக்கரங்கள். இவற்றில் சர்வ சௌபாகியதாய சக்கரம் ஸ்திதி சிருஷ்டி எனப்படும். சர்வார்த்த சாதக சக்கரம் ஸ்திதி சிதி வகைப்படும். சர்வ ரட்சாகர சக்கரம் ஸ்திதி சம்ஹாரம் என்று வகைப்படும். இந்த 3 சேர்ந்த குழு சூரியன் எனப்படும். கடைசி 3 சக்கரங்கள் சம்ஹார சக்கரங்கள். இவற்றில் சர்வரோக சக்கரம் சம்ஹார சிருஷ்டி வகைப்படும். சர்வ சித்திப்பிரதா சக்கரம் சம்ஹாரம் ஸ்திதி வகைப்படும். சர்வானந்தமய சக்கரம் சம்ஹாரம் என்று வகைப்படும். இம்மூன்று சேர்ந்தது சோமன் எனப்படும். சோமன் சந்திரன். கடைசி சக்கரமான சர்வானந்தமய சக்கரம் பிந்து ஆகும். அதுவே சிவாத்மகம் ஆகும் சொல்லியிருக்கு. இந்த 9 சக்கரங்களில் யோகினிகள் முறையே பிரகட யோகினி, குத்த யோகினி, குத்ததர யோகினி, சம்பிரதாய யோகினி, குலகௌல யோகினி, நிகர்ப்ப யோகினி, ரகசிய யோகினி, பராபரா ரகசிய யோகினி,
அதிரகசிய யோகினி ஆவர். ஸோ இந்த அதிரகசியன்னு மகாகாமேஸ்வரி, மகாவிஜ்ரேஸ்வரி, மகாபகமாலினி. அதே மாதிரி ரகசிய யோகினி யார்? வசினி, காமேசி, மோதினி, பொம்மலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌரிணி. அவள் தான் லலிதா சஸ்திரம் எழுதினவா. சூல வடிவில் இவர்கள் அவரவர் சக்கரங்களின் மத்தியில் வீட்டிருக்கிறார்கள். சூஷ்ம வடிவில் இவர்கள் மந்திரத்தை மறைக்கும் ஆவரணங்களாக விளங்குகிறார்கள். பரா வடிவில் இவர்கள் காலதேசத்தால் கட்டுப்படாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த 9 சக்கரங்களில் தேவிக்கு முறையே திரிபுரா, திரிபுரேஷி, திரிபுர சுந்தரி, திரிபுரவாசினி, திரிபுராஸ்ரீ, திரிபுரமாலினி, திரிபுரா சித்தா, திரிபுராம்பா, மகா திரிபுர சுந்தரி என்று பெயர். 9 சக்கரங்களிலும் இந்த வடிவங்களில் தேவியை உரிய மந்திரத்துடன் பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதிகாலையில் எழுந்ததும் சாதகன் தன்னை தேவி திரிபுராவாக பாவித்து தேவியின் ஜோதி ரூபத்தை தியானிக்க வேண்டும். செந்நிற வஸ்திரம் அணிந்து சிவப்பு சந்தனம் மேலே பூசி செந்நிற மலர் மாலையும் செந்நிற ஆபரணங்களும் அணிந்து பூஜைக்கு அமர வேண்டும். இவர் நான் சிகப்பில் இப்போ வெறி தான் போட்டுப்பேன். இவர் கிருஷ்ணன் இருக்கார் அருப்புக்கோட்டையில். அவர் எப்பயுமே இந்த மாதிரி தான் இருப்பார். சார் இனியவனாய் கற்பூராரதி வாசனை திரவியங்கள் பூச்சிவராய் கிழக்கு நோக்கி பத்மாசனத்தில் தனது பிராணனை கட்டுப்படுத்தி அமர வேண்டும். கிரமப்படி தேவியை பூஜித்த பின்னர் சாதகன் தன்னை தேவியிலிருந்து வேறுபடாதவனாக எண்ணி ஆனந்தமாக இருக்க வேண்டும். அடுத்து பிரதான முத்திரைகள் 9, குருநாதர்கள் 9, தத்துவங்கள் 9, கிரகங்கள் 9, தாதுக்கள் 9, மாத்ருகா தொகுப்புகள் 9. எனக்கு இது என்ன ஆச்சரியம்னா, எங்கள் குரு பரம்பரையில் எங்கள் குருமாதா வரைக்கும் 9 நவரத்னங்களை பேர் வச்சுருக்கேன். பூர்ணானந்தநாத, சாந்தானந்தநாத, பிம்பலானந்தநாத, பிரகாசானந்தநாத, ஆத்மானந்தநாத, குகானந்தநாத, சிதானந்தநாத, பாலானந்தநாத, சம்பகாம்பா. சம்பகாம்பாவோட 9 பேர் ஆகிடுதவா. என்னை சேர்த்தா தான் 10. சரி, எனக்கு முந்தின குருமார் 9 தான். தேகோ நவரத்ன தீப என்கிறது பாபனோ உபனிஷத்து. ஷரீர நவரத்னங்களாலான தீபம். இவை புஷ்பராகம், நீலம், வேடூரியம், பவழம், முத்து, மரகதம், வைரம், கோமேதகம், பத்மராகம். சரீரத்திலுள்ள நவரத்னங்கள் தக், ரசம், மாம்சம், ரத்தம், சுக்லம், மஜ்ஜை, இரும்பு, கொழுப்பு, ரோமம். தேவியின் கரத்தில் உள்ள அம்புகள் சூல சூஷ்ம பராபடிவில் காணலாம். சூல வடிவில் அவை தாமரை, வெண்தாமரை, அல்லி, நீலத்தாமரை, இந்தீவரம், மாம்பூ வகை இந்த 5 மலர்கள் ஆகும். சூஷ்ம வடிவில் அவை மந்திர வடிவப்பெறும். பராவடிவில் பஞ்சதன் மாத்திரலாகும். இங்கே இதெல்லாம் வெண்தாமரை சொல்லிருக்காது. ஏன்னா எல்லாம் சகப்பு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தாமரை வெண்தாமரையில் சிகப்பு தாமரை தான். செவ்வல்லி, அப்புறம் நீலோத்பலம், நீலோத்பலம், அப்புறம் செவ்வ ஆம்பல், மாம்பூன்னு வருது. தேவியின் கரத்தில் உள்ள தனுசை சூல சூஷ்ம பராவடிவில் காணலாம். சூல வடிவில் கரும்புவில், சூஷ்ம வடிவில் மந்திரம், பராவடிவில் அது மனது. மனசு தான் மாதங்கி சொல்லிருக்கு. தேவியின் கரத்தில் உள்ள பாசத்தை சூல சூஷ்ம பராவடிவில் காணலாம். சூல வடிவில் அது கயிறு, சூஷ்ம வடிவில் மந்திரம், பராவடிவில் அது ராகம், விருப்பு. தேவியின் கரத்தில் உள்ள அங்குசத்தை சூல சூஷ்ம பராவடிவில் காணலாம். சூல வடிவில் அங்குஷம், சூஷ்ம வடிவில் மந்திரம், பராவடிவில் துவேஷம். புரட்சரணம் செய்யும் போது சாதகனுக்கு நாசிகர்கள் சங்கக்கூடாது. நிலம், வீடு, மாற்றான் மனைவி இவளை விரும்புவோர் வெறுக்கவோ கூடாது. தீயவளாய் இருந்தாலும் ஸ்திரீயிடம் கோபம் கொள்வதோ அவளை அடிப்பதோ கூடாது. ஸ்திரீகளின் எழுந்திருத்தல், யானையின் மீது பிரயாணம், அரண்மனை போன்ற கிரகத்தில் சுகமாயிருத்தல், மலை உச்சியில் சுகமாயிருத்தல், அரசர்களை காண்பது, ஆடிப்பாடு சீரலை காண்பது, உற்சவங்களை காண்பது, மதுமாம்சத்தை காண்பது, உண்பது, இப்படிப்பட்ட காட்சிகள் கனவில் வருவது சாதகன் சித்தி பெறுவதற்கு முன்னேற்றம் அடைந்து வருவதை உணர்த்தும். கருப்பு வீரர்களை காண்பது, அடிப்பது, எண்ணெய் தேய்த்துக் கொள்வது, இதெல்லாம் அராஜக காட்சிகள். நெருப்பு, நீர், காற்று இவற்றை கண்டு அஞ்சுதல், மித்திரனின் மரணம், குருவை அலட்சியம் செய்தல், சொத்து சேருதல், வியாதி, அந்நிய மந்திரங்களை கொண்டு பூஜித்தல், இப்படிப்பட்ட காட்சிகள் கனவில் வருவது சாதகன் சித்தி வருவதற்கு வரப்போகும் தடையை உணர்த்தும். கூர்மத்தை பற்றி அறியாது
ஜெபம் செய்பவன் பலனடையான் அழிவடையான். எனவே சாதகன் முதலில் கூர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். 4 வகை கூர்மங்கள் உண்டு. பரா கூர்மா என்பது ஸ்திரமானது, 50 கோடி யோஜனை தூரம் பரவி இருக்கும். இதுவே பூமியை தாங்குகிறது. இதுவே கூர்ம அவதாரம். அதேபோல் தேசக்த கூர்மம் நாடுகளையும், கிராம கூர்மம் கிராமங்களையும், கிரக கூர்மம் கிரகங்களையும் தாங்குகின்றன சொல்கிறார். ஸோ இந்த 5வது சாப்டர்லேருந்து தான் நான் முழுக்க பேசியிருக்கேன். இது இந்த இதில் வருது, நித்திய ஆராதனையில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீசக்கரத்தினுடைய வச்சு பூஜை பண்ணுறவா நிறைய ஆசைப்படுறா. ஆனால் வந்து பீப்புள் சில பேர் வந்து என்னவோ அது வச்சுட்டாலும் தானே ஒன்றும் வராது. எது இருந்தாலும் நம்ம பூஜை பண்ணி அதுக்கு மெருகூட்டணும். அது ஒவ்வொரு தடவையும் அது மந்திரங்கள் சொன்னால் தான் வந்து அங்கே வந்து தேவதைகள்லாம் வியாபிக்கும். வந்து சரி, நம்ம வி ஷுட் ஸ்ட்ரெயின், எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறாலும் அந்த அளவுக்கு வந்து அதுக்கு பலன் கொடுக்கும் சொல்லப்படுறது. இன்றைக்கி இந்த அளவில் இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய இந்த இதை பற்றி நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த நவ ஆபரணங்களை பற்றி தெரிஞ்சிருக்கோம். மேலே பார்க்க போகிறோம். இந்த தந்திரராஜ தந்திரம் வந்து மிக மகோன்மதமான நூல். இதை பிரித்து பச்சாலே கீழே பக்கத்து மனசில் எனக்கு ராமலிங்கம் ஒருத்தர் தான் போட்டிருக்காரு. இதில் சர்வமங்கலா ராஜராஜேஸ்வரி படம் நங்கநல்லூரில் தயவுசெய்து வாங்குங்க. திஸ் காஸ்ட் போட்டு 850 என்னவோ இருந்தது. கொரியரில் அனுப்புவாவா. பி ராமலிங்கம் இப்போ வெரி நாலேஜபிள் பர்சன், நிறைய விஷயம் தெரிஞ்சவர். எல்லாத்தையும் அந்த மூல நூலில் எடுத்து எழுதியிருக்கார் அவர். ஜெம்ஸ் ஃப்ரம் தந்திரராஜ தந்திரம் போட்டிருக்கார் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அலாங் வித் ஒரிஜினல் சான்ஸ்கிரிட் டெஸ்ட் அதோட வந்திருக்குது. ராஜராஜேஸ்வரி பீடத்தை நிறுவியவர் திரு ராஜகோபால் இவர் தான். இதோட இந்த பதிவை நிறைய சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.